ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், புதுமையான இயற்கை முறையில் பனானா ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படி செய்யலான்றதை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த புதிய முயற்சிக்கு ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கற்பூரவள்ளின்னு சொல்கிறாங்களே, எங்கள் ஏரியாவில் வந்து அதை சாம்பா வாழைன்னு சொல்லுவாங்க. சாம்பா வாழை, ஒரு சில ஏரியாவில் கற்பூரவள்ளிம்பாங்க. அந்த வாழையை நல்லா பழுக்க வைக்கணும். அது எப்படின்னா, எந்த ஒரு கெமிக்கல் போடாமல் பழுக்க வைக்கணும். நல்லா முழுசாக பழுக்க வச்சு, ஆனால் பழுக்கிறது வந்து அந்த ரொம்ப பழுத்துட்டா கருப்பாகி போயிடும் பழமே. அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, நல்லா பழுக்கணும். ரொம்பவும் கொஞ்சம் செங்கார ஸ்டேஜ்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் பழுத்துடக்கூடாது. நல்லா ஒரு கனிஞ்ச பழமாக இருக்கணும். அந்த மாதிரி பழத்தை எடுத்து கையில் க்ளவுஸ் போட்டு நல்லா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உரிக்கணும். நல்லா உரித்து அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரையர், இந்த சோலார் ட்ரையர்லாம் சொல்கிறாங்க. சோலார் ட்ரையரில் 60 டிகிரி மெயின்டெனன்ஸில் 7 நாளைக்கு வைக்கணும். அது வந்து சரியாக அந்த 60 டிகிரி மெயின்டைன் ஆணுச்சுன்னா 7 நாள்